உனக்கு இன்னைக்கு நிவினுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்கணும். விஜய் வந்து சாரீ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. யமுனா சந்தோஷமாக சாரியை கட்டிட்டு கோயிலுக்கு கிளம்புறாங்க. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. யமுனாவுக்கும் நிவினுக்கும் இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிடுது. நம்ம கூப்பிட்டு நிவின் வரவே இல்லையே, இப்போ எப்படி வருவார் அப்படின்ட்டு பயங்கரமாக திகச்சு போயிடுறாங்க. எப்படி தான் அவர் வர்றாருன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. காவேரியும் ஃபோனை எடுக்கவே இல்லை நிவின். அப்போ வந்து விஜயும் ஃபோன் பண்ணுறாரு. காவேரி யமுனா எல்லாம் ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கிறாங்க கோயிலில். அப்போவும் விஜய் வரவே இல்லைங்க. விஜய் உடனே ஃபோன் பண்ணி, இங்கே உனக்காக யமுனா வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க, ஆனால் நீ இன்னும் வராமல் இருக்கிற அப்படின்னு சொன்னது உடனே வேகமாக வந்து நிவின் வந்து கத்துறாரு. இந்த பாருங்கள், என்னால் வரவே முடியாது, யார் காத்திருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பசுபதி அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. பயங்கரமாக இருக்குதுங்க. எப்படி தான் திருமணம் நடக்க போகுதுன்னு தெரியல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யமுனாவோட நிவினோட திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம் யமுனா நிவினோடைய திருமணம் நடக்கணுங்கிறவங்க எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நடக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.